பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமூக வலைத்தளங்களில் ஒரு ரகசிய வரைபடம் வைரலானது. ஸ்டேலினுடைய நெகவ் பாலைவனத்தின் ஆழமான நிலத்தடி தளங்களில் இருந்து சில ராட்சத ஏவுகணைகளை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் கூறுகிறது. இது சாதாரண ஏவுகணைகள் அல்ல. ஸ்டேல் அதிகாரபூர்வமாக ஒப்புக்கொள்ளாத, ஆனால் உலகம் அஞ்சும் ஜெரிகோ 3 ஏவுகணைகள் என்றால் நம்புவீர்களா? ஜெரிகோ 3 ஒரு தொழில்நுட்ப அரக்கன் என்று சொல்கிறார்கள். ஸ்டேலினுடைய பாதுகாப்பு துறையில் ஜெரிகோ என்பது வெறும் பெயர் அல்ல, அது ஒரு மர்மம். அதாவது இது 4800 கிலோமீட்டர் முதல் 6500 கிலோமீட்டர் வரை பாய்ந்து செல்லக்கூடியது. அதாவது ஈரானின் எந்த ஒரு மூலையையும் இது மிக எளிதாக தாக்கி துடைத்தெறியும் என்று சொல்லுகிறார்கள். அணு ஆயுத திறன்: இந்த ஏவுகணையில் 750 கிலோ முதல் 1000 கிலோ வரையிலான அணு ஆயுத தலைகளை பொருத்த முடியும் என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் ஒலியை விட பல மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய இது ஈரானின் ரேடார்களில் தெரிவதற்கு முன்பே இலக்கை தாக்கிவிடும் என்று சொல்லுகிறார்கள். அதே நேரம் ஈரானின் ஈகிள் 44 தொடக்கம் ஸ்டேலினுடைய ஜெரிகோ இடையிலான போட்டி என்பது எப்படி இருக்கும்? ஈரான் தனது ஏவுகணைகளை குகைக்குள் ஒழித்து வைத்திருக்கிறது என்றால், ஸ்டேல் தனது ஜெரிகோ ஏவுகணைகளை நகரும் ஏவுகணை தளங்களில் வைத்திருக்கிறது. ஸ்டேலின் எஸ்டோட் விமானப்படை தளத்தில் இதற்கான பிரத்யோக நிலத்தடி அறைகள் உள்ளன. ஒருவேளை போர் தொடங்கினால் 30 நிமிடங்களுக்குள் ஸ்டேல் ஈரானின் முக்கிய நகரங்களான தெஹ்ரான் மற்றும் இஸ்பகான் ஆகியவற்றை சாம்பலாக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அதே நேரம் ஜெரிகோ ஏவுகணைகள் இன்டர் கான்டினென்ட் பாலிஸ்டிக் மிசைல் வகையைச் சேர்ந்தவை. இவை வளிமண்டலத்திற்கு வெளியே சென்று விண்வெளியில் இருந்து மீண்டும் பூமிக்குள் பாய்ந்து வரும். இந்த வேகத்தில் வரும் ஏவுகணையை தடுத்து நிறுத்துவது தற்போதைய தொழில்நுட்பத்தில் சாத்தியமற்ற ஒன்று என்று சொல்லலாம். அதே நேரம் ஸ்டேல் இதுவரை தான் ஒரு அணு ஆயுத நாடு என்று வெளிப்படையாக சொன்னதில்லை. ஆனால் ஜெரிகோ ஏவுகணைகளின் சோதனை மற்றும் அதன் தரம் ஸ்டேலினுடைய அணு ஆயுத கொள்கையை உலகுக்கு மறைமுகமாக உணர்த்தி நிற்கிறது. 2026ஆம் ஆண்டின் தற்போதைய பதற்றமான சூழலில் ஸ்டேல் தனது இறுதி தீர்ப்பு ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்திருப்பது ஈரானுக்கு விடப்பட்ட ஒரு நேரடி எச்சரிக்கை என்றும் சொல்லலாம். ஒன்றை நாங்கள் இங்கே சொல்லிக் கொள்ளலாம்: ஈரான் குகைகளுக்குள் ஒளிந்திருக்கிறது. அமெரிக்கா வானத்தில் இருந்து தாக்குகிறது. ஆனால் ஸ்டேல் தனது ஜெரிகோ ஏவுகணை மூலமாக நள்ளிரவில் ஒரு இறுதி தீர்ப்பை எழுத காத்திருக்கிறது. இந்த போர் தொடங்கினால் இது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான போராக இருக்காது. அது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் வரைபடத்தையே மாற்றிவிடும். கவுண்டவுன் தொடங்கிவிட்டது. ஜெரிகோ ஏவுகணையின் இலக்கு ஈரான் தானா அல்லது உலக போருக்கான ஆரம்பமா? உங்கள் கருத்துக்கள் எப்படி இருக்கிறது? நீங்கள் எப்படியாக இதை பார்க்கிறீர்கள் என்ற விடயத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு உண்மையை சொல்லியாக வேண்டும். அதாவது ஆஸ்திரேலிய இராணுவத்திடம் த சாம்சன் ஆப்ஷன் என்று ஒரு ரகசிய திட்டம் உண்டு. ஒருவேளை ஸ்டேல் போரில் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டால் ஸ்டேல் மட்டும் அழியாது, தன்னுடன் சேர்ந்து ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் அழித்துவிட வேண்டும் என்பதுதான் இந்த வியூகமாக இருக்கும். இதற்காகவே ஜெரிகோ ஏவுகணைகளில் ஹைட்ரஜன் குண்டுகளை பொருத்தி வைத்துள்ளதாக பேசப்படுகிறது. அதாவது ஸ்டேலினுடைய வீழ்ச்சி என்பது உலகின் முடிவாக இருக்கும் என்று மிரட்டல் இதுவாக இருக்கிறது. அதே நேரம் ஜெரிகோ 3 சாதாரண ஏவுகணை அல்ல. இது வளிமண்டலத்தை கடந்து விண்வெளிக்கு சென்று அங்கிருந்து மணிக்கு 20,000 கிலோமீட்டர் வேகத்தில் பாயும். இந்த வேகத்தில் வரும் ஏவுகணைகளை தடுக்க ஈரானிடம் இருக்கும் S-300 அல்லது எந்தவொரு வான் பாதுகாப்பு அமைப்பால முடியாது என்று சொல்லுகிறார்கள். விண்வெளியில் இருந்து வரும் ஒரு கல் மாரியை போல இது ஈரானின் அணுசக்தி மையங்களை நொறுக்கி எடுக்கும் என்று சொல்லுகிறார்கள். சாவித் ராக்கெட்டுகளும் ஜெரிகோவும் ஸ்டேல் தனது செயற்கைக்கோள்களை ஏவ பயன்படுத்தும் சாவித் ராக்கெட் மற்றும் ஜெரிகோ ஏவுகணை ஆகிய இரண்டுக்குமே ஒரே தொழில்நுட்பத்தில் உருவானவை. உலகம் ஸ்டேலை ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நாடாக பார்க்கும் அதே வேளையில் ஸ்டேல் தனது ஏவுகணை திறனை மறைமுகமாக சோதித்துக் கொள்கிறது. எங்களால் ஒரு செயற்கைக்கோளை விண்வெளியில் நிலைநிறுத்த முடியும் என்றால் எங்களால் ஒரு அணு ஆயுதத்தை ஈரானின் தெருக்களில் இறக்கவும் முடியும் என்பதே ஸ்டேல் உலகுக்கு சொல்லும் மறைமுகமான ஒரு செய்தியாகும். சமீபத்தில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களில் ஸ்டேலினுடைய எஸ்டோட் மிக்கா தளத்தில் இருக்கும் பெரிய குகை கதவுகள் நள்ளிரவில் திறக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பொதுவாக பராமரிப்பு பணிகள் பகலில் நடக்கும், ஆனால் நள்ளிரவில் ஏன் அது திறக்கப்படுகிறது? ஈரானின் ஈகிள் 44 ஏவுகணைகள் தயார் நிலையில் இருப்பதை அறிந்த ஸ்டேல் அதற்கு பதிலடியாக தனது ஜெரிகோ ஏவுகணை ஏவுதளத்திற்கு கொண்டு வந்திருப்பதாக பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுகிறார்கள். உண்மையில் ஒரு விடயத்தை பேசியே ஆக வேண்டும். இந்த ஜெரிகோ ஏவுகணை வெறும் இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு ஆயுதம் அல்ல. இது ஸ்டேலினுடைய இருப்புக்கான ஒரு உத்தரவாதம். ஒருவேளை ஈரான் தனது முதல் அடியை எடுத்து வைத்தால் அதற்கு ஸ்டேல் கொடுக்கும் பதில் ஒரு ஏவுகணையாக இருக்காது.
அது ஈரானின் 2000 ஆண்டுகால வரலாற்றையை அளிக்கும் ஒரு பேரழிவாக இருக்கும். சாம்சன் ஆப்ஷன் என்ற அந்த பயங்கரமான ரகசியம் ஒன்று உலகையை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். இப்படியான ஒரு நேரத்திலே EMP தாக்குதல் ஒரு தேசத்தையே இருளாக்கும் ரகசியம் என்று சொல்லுகிறார்கள். ஜெரிகோ ஏவுகணைகளில் அணு ஆயுதத்திற்கு பதிலாக EMP என்ற கருவிகளில் பொருத்த முடியும் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஏவுகணை ஈரானினுடைய வான்வெளியில் வெடித்தால் ஒரு மனிதர் கூட இறக்க மாட்டார். ஆனால் ஈரானின் ஒட்டுமொத்த மின்சார கட்டமைப்பும், மொபைல் போன்கள், இராணுவ ரேடார்கள் மற்றும் கம்ப்யூட்டர்கள் அனைத்தும் நொடியில் செயலிழந்துவிடும். ஒரு நொடியில் ஈரான் கற்காலத்திற்கு தள்ளப்படும். அந்த பதிலடியும் கொடுக்க முடியாமல் நாடு முடங்கிவிடும் என்று சொல்லலாம். சப்மரைன் இணைப்பு என்பதும் இங்கு பேசப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஸ்டைல் நிலத்திலே இருந்து மட்டும் தாக்காது. ஸ்டைலினுடைய டால்பின் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களில் ஜெரிகோ ஏவுகணைகளின் ஒரு வடிவம் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. ஈரானின் கடல் எல்லைக்குள் மிக அருகில் மௌனமாக பதுங்கியிருக்கும் இந்த நீர்மூழ்கிகள் ஈரானின் ஈகிள் 44 குகைகளையே மிக அருகில் தாக்க வல்லவை என்று சொல்லுகிறார்கள். அதாவது நிலம், நீர், ஆகாயம் என 3 பக்கங்களில் இருந்தும் ஜெரிகோ ஈரானை சூழ்ந்து இருக்கிறது. இந்த நிலையில் ஜெரிகோ ஏவுகணை தொழில்நுட்பத்தை ஸ்டைல் வளர்த்த போது அமெரிக்கா அதை தடுக்கவில்லை. பிரான்ஸ் நாட்டினுடைய தொழில்நுட்ப உதவியுடன் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இன்று அமெரிக்காவின் அதிநவீன GPS வழிகாட்டுதல்களை பயன்படுத்துகிறது. இதன் மூலமாக ஒரு ஜன்னல் வழியாக கூட இந்த ஏவுகணையை துல்லியமாக உள்ளே அனுப்ப முடியும் என்று சொல்லுகிறார்கள். இதுவரை நாம் பார்த்த கேட்ட தரவுகள் அனைத்தும் வெறும் எச்சரிக்கைகள் அல்ல, ஒரு பேரழிவின் முகவுரை. ஸ்ரீலனுடைய ஜெரிகோ ஏவுகணைகள் ஏவுதளங்களில் தயார் நிலையில் இருப்பதும், ஈரானின் ஈகிள் 44 குகைகள் திறக்கப்படுவதும் தற்செயலான நிகழ்வுகள் அல்ல. யுத்தங்கள் எப்போதும் வீரர்களால் தீர்மானிக்கப்படுவதில்லை. அவை இரகசிய கோப்புகளில் வரையப்பட்ட வியூகங்களால் தீர்மானிக்கப்படுகின்றன. ஒரு பக்கம் ஹார்ப் தொழில்நுட்பம் இயற்கையை சிதைக்க காத்திருக்கிறது. மறுபக்கம் ஜெரிகோ ஏவுகணைகள் ஒரு தேசத்தையே வரைபடத்தில் இருந்து துடைத்தெறிய காத்திருக்கின்றன. இதில் வேதனையான விடயம் என்னவென்றால், இந்த போரில் வெற்றி என்பது யாருக்கு இல்லை. ஒருவேளை சாம்சன் ஆப்ஷன் செயல்படுத்தப்பட்டால் அது மத்திய கிழக்கின் முடிவாக இருக்காது. அது உலக பொருளாதாரத்தின், ஏன் மனித நாகரிகத்தின் ஒரு இருண்ட காலத்தின் தொடக்கமாக கூட இருக்கலாம். அறிவியல் ஆயுதமாக மாறும்போது, அரசியல் அதிகாரத்துக்காக பசியோடு அலைந்து திரியும் போதும் சாமானிய மனிதர்களாகிய நாம் எங்கே போவது? விடை தெரியாத பல கேள்விகள் இன்னும் மிஞ்சி இருக்கின்றன. இந்த கவுண்டவுன்கள் எங்கே போய் முடியப் போகிறது? ஸ்டேலினுடைய இந்த அதிரடி நடவடிக்கை உலக போருக்கு வழிவகுக்குமா? இப்படியான கேள்விகள் மட்டுமே எஞ்சி இருக்கிறது. உலகம் அமைதியை வேண்டி நிற்கிறது. ஆனால் உலக நாடுகளும் அதன் தலைவர்களும் அதன் போரியலாளர்களும் அமைதி என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் நடக்கப் போவது என்ன? இந்த உலகம் அழியப் போகிறதா? அழிக்கப் போகிறார்களா? எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வது? ஆக மத்திய கிழக்கில் இடம்பெறுகின்ற ஒரு யுத்தம் ஆசியாவில் வாழுகின்ற நம்மை, தென்னாசியாவில் வாழுகின்ற நம்மிடம் வரை வருகிறது என்று சொன்னால், நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கைதான் என்ன என்றொரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது.